இந்த உலகில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களில் ஒன்றை பற்றி ஆழமாக பார்க்க உங்களை வரவேற்கிறோம். அது டேல் கார்னகியின் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், நண்பர்களை எப்படி வெல்வது மற்றும் மக்களை எப்படி தன் பக்கம் ஈர்ப்பது, மற்றவர்களுடன் உண்மையாக எப்படி பழகுவது, நீண்டகால உறவுகளை எப்படி உருவாக்குவது மற்றும் மக்கள் உண்மையிலேயே விரும்பி நம்பும் ஒருவராக எப்படி மாறுவது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த அறைக்குள் சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். மற்றவர்களை கையாளுவதன் மூலமோ அல்லது வற்புறுத்துவதன் மூலமோ அல்லாமல் புரிதல், அருதாபம் மற்றும் மரியாதை மூலம் நீங்கள் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த புத்தகம் வெறும் வழிகாட்டி மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள உலகத்துடன் நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள் என்பதை மாற்றுவதற்கான ஒரு சாலை வரைபடம் இது. 1936ஆம் ஆண்டில் முதன்முதலில் வெளியிடப்பட்ட இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகம் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான பிரதிகள் விற்றுள்ளது. அதற்கு ஒரு நல்ல காரணமும் இருக்கிறது. டேல் கார்னகி பகிர்ந்துள்ள கொள்கைகள் காலத்தால் அழியாதவை. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வேலை செய்தது போலவே இன்றும் இவை நன்றாக வேலை செய்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குவது அதன் எளிமைதான். கார்னகி என்ன செய்ய வேண்டும் என்று வெறுமனே சொல்லவில்லை. சிறிய, அக்கறையுள்ள செயல்கள் உங்கள் உறவுகளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் எப்படி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் காட்டுகிறார். இந்த ஆடியோ புக்கின் சுருக்கம் முழுவதும் அந்த கொள்கைகளை நாம் பிரித்து பார்ப்போம். மேலும் உங்கள் அன்றாட பழக்கங்களில் நீங்கள் அவற்றை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஆராய்வோம். நிஜ உலக எடுத்துக்காட்டுகளில் நாம் ஆழமாக செல்வோம். கார்னகியின் ஆலோசனையின் பின்னால் உள்ள உளவியலை பகுப்பாய்வு செய்வோம். மேலும் நீங்கள் உடனடியாக பயன்படுத்த தொடங்கக்கூடிய நடைமுறை உதவிக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்குவோம். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்த, உங்கள் தொழிலில் முன்னேற அல்லது ஒரு சிறந்த, மிகவும் இரக்கமுள்ள தகவல் தொடர்பாளராக மாற விரும்பினாலும் இந்த சுருக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது உள்ளது. எனவே உட்கார்ந்து ஓய்வெடுங்கள். இந்த பயணத்தை ஒன்றாக தொடங்குவோம். இந்த ஆடியோ புக்கின் முடிவில் நண்பர்களை வெல்வதற்கும் மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கும் மட்டுமல்லாமல் அதை உண்மையான, அர்த்தமுள்ள மற்றும் நிரந்தரமான வழியில் செய்வதற்கு தேவையான கருவிகள் உங்களிடம் இருக்கும். மக்களை கையாளுவதில் அடிப்படை நுட்பங்கள். மக்களை திறம்பட கையாளுவதற்கு முக்கியமான அடிப்படை நுட்பங்களுடன் நாம் தொடங்குகிறோம். இந்த கொள்கைகள் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கு ஆழ்ந்த சிந்தனையும் தொடர்ந்து பயிற்சியும் தேவை. கார்னகி ஒரு சக்தி வாய்ந்த செய்தியுடன் தொடங்குகிறார். குறை சொல்லாதீர்கள், கண்டனம் செய்யாதீர்கள் அல்லது புகார் செய்யாதீர்கள். தவறு காண்பது மற்றும் அதிருப்தியை வெளிப்படுத்துவது மனிதனின் இயல்பான எதிர்வினைதான். ஆனால் இந்த அணுகுமுறை பெரும்பாலும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கார்னகி எச்சரிக்கிறார். விமர்சிக்கப்படும்போது மக்கள் தற்காப்புடன் இருக்க முனைகிறார்கள். தங்கள் செயல்களைப் பற்றி சிந்திப்பதை விட அவற்றை நியாயப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் விமர்சனம் எவ்வளவு நல்ல எண்ணத்துடன் இருந்தாலும் அது பெரும்பாலும் தனிப்பட்ட தாக்குதலாகவே உணர்கிறது. ஒரு பணியிட சூழ்நிலையை கவனியுங்கள். அங்கு ஒரு மேலாளர் ஒரு ஊழியரின் செயல்பாட்டை மற்றவர்கள் முன்னிலையில் விமர்சிக்கிறார். அந்த ஊழியர் அவமானமாகவும் ஊக்கமிழந்தவராகவும் உணர வாய்ப்புள்ளது. இது கோபத்திற்கும் உற்பத்தி திறனில் குறைவுக்கும் வழிவகுக்கும். அதற்கு பதிலாக நேர்மறையான ஊக்கத்தை அளிப்பதில் கார்னகி பரிந்துரைக்கிறார். நபர் சரியாக செய்வதை எடுத்துக்காட்டி மெதுவாக அவர்களை முன்னேற்றத்தை நோக்கி வழிநடத்த வேண்டும். இந்த அணுகுமுறை தனிநபரின் கண்ணியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அதிக ஆதரவான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய சூழலை வளர்க்கிறது. அடுத்து நேர்மையான மற்றும் உண்மையான பாராட்டுதலின் முக்கியத்துவத்தை கார்னகி வலியுறுத்துகிறார். பலர் தவறுகளை கண்டறிய விரைந்து செயல்படும் உலகில் உண்மையான பாராட்டு பனித்து நிற்கிறது. இது வெற்று புகழ்ச்சியை பற்றியது அல்ல, ஆனால் மற்றவர்களின் பங்களிப்புகளையும் முயற்சியையும் அங்கீகரிப்பதும் ஆகும். நீங்கள் உண்மையான பாராட்டுதலை வெளிப்படுத்தும்போது நீங்கள் அந்த நபரின் மதிப்பை அங்கீகரிக்கிறீர்கள். இது உங்கள் உறவை பலப்படுத்துகிறது மற்றும் நம்பிக்கையை உருவாக்குகிறது. தங்கள் குழுவின் கடின உழைப்பை தவறாமல் அங்கீகரிக்கும் ஒரு தலைவரை கற்பனை செய்து பாருங்கள். இந்த அங்கீகாரம் மன உறுதியை அதிகரிக்கிறது மற்றும் குழுவை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது. இருப்பினும் உங்கள் பாராட்டு குறிப்பிட்டதாகவும் உண்மையானதாகவும் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். உதாரணமாக, நீங்கள் ஒரு சிறந்த வேலை செய்தீர்கள் என்று வெறுமனே சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் அந்த கடினமான வாடிக்கையாளரை இவ்வளவு பொறுமையுடனும் தொழில்முறைத்துவத்துடனும் நீங்கள் கையாண்ட விதத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன், அது ஒரு குறிப்பிட்ட வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. கார்னகியின் மூன்றாவது அடிப்படை நுட்பம் மற்றொரு நபரின் மனதில் ஒரு தீவிரமான ஆசையை தூண்டுவது. இந்த கொள்கை அனுதாபத்தில் வேரூன்றியுள்ளது. மற்றவர்களின் ஆசைகளையும் உந்துதல்களையும் புரிந்துகொள்வதுதான் இதன் நோக்கம். ஒருவரை திறம்பட தன் பக்கம் ஈர்க்க உங்கள் யோசனைகளை அவர்களின் ஆர்வங்கள் மற்றும் இலக்குகளுடன் இணைக்க வேண்டும்.
உதாரணமாக, ஒரு சவாலான திட்டத்தை ஏற்கும்படி ஒரு சகாவிடம் நீங்கள் வற்புறுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால், அது உங்களுக்கு ஏன் முக்கியம் என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக, இந்த திட்டம் அவர்களுக்கு எப்படி மதிப்புமிக்க அனுபவத்தை அளிக்கும், மூத்த நிர்வாகத்திடம் அவர்களின் திறமைகளை எப்படி வெளிப்படுத்தும் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளுக்கு எப்படி வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்துங்கள். உங்கள் கோரிக்கையை அவர்களின் தனிப்பட்ட இலக்குகளுடன் இணைப்பதன் மூலம் நீங்கள் அதை மேலும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறீர்கள். மேலும் அவர்களின் ஆர்வமுள்ள ஒத்துழைப்புக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மக்கள் உங்களை விரும்ப வைக்கும் 6 வழிகள். கார்னகியின் புத்தகத்தின் 2ஆம் பகுதி மக்கள் உங்களை விரும்ப வைப்பதற்கான 6 முக்கிய உத்திகளை வழங்குகிறது. இது வலுவான, நேர்மறையான உறவுகளை உருவாக்குவதற்கான ஒரு அத்தியாவசியமான அம்சமாகும். மற்றவர்களுடன் இணைவதற்கான மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்று, அவர்கள் மீது உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வது. உங்கள் ஆர்வம் உண்மையானதா அல்லது வெறுமனே மேலோட்டமானதா என்பதை மக்கள் உணர முடியும். மற்றவர்களைப் பற்றி அறிய நேரம் ஒதுக்குவதன் மூலமும், அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்பதன் மூலமும், அவர்களின் பதில்களை கவனத்துடன் கேட்பதன் மூலமும் நீங்கள் அவர்களை தனிநபர்களாக மதிக்கிறீர்கள். ஒரு சமூக அமைப்பில் இது யாரோ ஒருவரின் பொழுதுபோக்குகள், குடும்பம் அல்லது சமீபத்திய அனுபவங்களைப் பற்றி கேட்பது மற்றும் நீங்கள் பேசுவதற்காக காத்திருப்பதற்கு பதிலாக உரையாடலில் உண்மையிலேயே ஈடுபடுவதை குறிக்கும். இந்த வகையான தொடர்பு ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது, மற்ற நபர் மதிப்புமிக்கவராகவும் புரிந்து கொள்ளப்பட்டவராகவும் உணர வைக்கிறது. ஒரு நேர்மறையான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கான மற்றொரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கருவி புன்னகை. ஒரு புன்னகை உலகளாவிய நல்லெண்ணெயின் சைகை. இது உங்களை உடனடியாக அணுகக்கூடியவராகவும் நட்பாகவும் தோன்ற வைக்கிறது. இது புன்னகைக்கும் உடல் செயல்பாட்டை பற்றியது மட்டுமல்ல, இது மற்றவர்களால் உணரக்கூடிய ஒரு நேர்மறை மற்றும் வெளிப்படையான அணுகுமுறையை உள்ளடக்கியது. இறுக்கமான முகத்துடன் ஒரு அறைக்குள் நுழைவதற்கும் ஒரு அன்பான புன்னகையுடன் நுழைவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். பிந்தையது உடனடியாக மற்றவர்களை எளிதாக்குகிறது, மேலும் எந்தவொரு தொடர்புக்கும் ஒரு நேர்மறையான துணியை அமைக்கிறது. புன்னகை உங்கள் சொந்த மனநிலை மற்றும் நீங்கள் இருக்கும் சூழலின் மீதும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மக்களின் பெயர்களை நினைவில் வைத்து பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் கார்னகி எடுத்துக்காட்டுகிறார். ஒரு நபரின் பெயர் மிகவும் தனிப்பட்டது. அதை உரையாடலில் கேட்கும்போது அங்கீகாரம் மற்றும் மரியாதை உணர்வை உருவாக்க முடியும். பெயர்களை நினைவில் வைத்து உரையாடலில் இயற்கையாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் மற்ற நபரை ஒரு முகமாக மட்டும் பார்க்காமல் ஒரு தனி நபராக பார்க்கிறீர்கள். தொழில்முறை அமைப்புகளில் சகாக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகளின் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்ள நேரம் ஒதுக்குவது நல்லுறவை வளர்ப்பதில் நீண்ட தூரம் செல்லும். உதாரணமாக, ஒருவரை முதல் முறையாக சந்திக்கும்போது உரையாடலின் போது அவர்களின் பெயரை சில முறை திரும்ப சொல்ல முயற்சிக்கவும். இது உங்கள் நினைவாற்றலை வலுப்படுத்த மற்றும் மற்ற நபர் அங்கீகரிக்கப்பட்டவராக உணர வைக்கிறது. ஒரு நல்ல கேட்பவராக இருப்பது மற்றொரு முக்கியமான திறமை. கார்னகி இதை வலியுறுத்துகிறார். இன்றைய வேகமான உலகில் உண்மையான கேட்டல் ஒரு அரிய மற்றும் மதிப்புமிக்க குணம். நீங்கள் சுறுசுறுப்பாக கேட்கும்போது நீங்கள் பேசுவதற்காக காத்திருக்கவில்லை, மற்ற நபர் சொல்வில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டுள்ளீர்கள். சிந்தனையுடன் பதிலளித்து அனுதாபத்தை காட்டுகிறீர்கள். சுறுசுறுப்பாக கேட்பதில் கண் தொடர் பராமரித்தல், நீங்கள் பின்பற்றுவதை காட்ட தலையசைத்தல் மற்றும் தேவைப்படும்போது விளக்கமான கேள்விகளை கேட்பது ஆகியன அடங்கும். இந்த வகையான கேட்டல் மற்ற நபர் கேட்கப்பட்டதாகவும் மதிப்புமிக்கவராகவும் உணர வைக்கிறது. இது வலுவான, நிரந்தரமான உறவுகளை உருவாக்குவதில் மிக முக்கியமானது. மற்றவர்களுடன் உரையாடும்போது அவர்களின் ஆர்வங்களைப் பற்றி பேசுவதும் முக்கியம். உரையாடல் அவர்கள் அக்கறை கொண்ட தலைப்புகளைச் சுற்றி வரும்போது மக்கள் இயல்பாகவே அதிக ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். இந்த கொள்கை உங்கள் விவாதங்களை மற்ற நபரின் ஆர்வங்கள் மற்றும் கவலைகளுடன் சீரமைப்பதை பற்றியது. உதாரணமாக, ஒரு சக ஊழியர் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையில் ஆர்வமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தால், உங்கள் நிறுவனத்தில் அந்த மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் புதிய முன்முயற்சிகளைப் பற்றி நீங்கள் விவாதிக்கலாம். அவர்களுக்கு எது முக்கியம் என்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உரையாடலை சுவாரஸ்யமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அந்த நபருடனான உங்கள் தொடர்பையும் பலப்படுத்துகிறீர்கள். இறுதியாக, மற்ற நபர் முக்கியமானவராக உணர வைக்க வேண்டும், மேலும் அதை உண்மையுடன் செய்ய வேண்டும் என்று கார்னகி அறிவுறுத்துகிறார். எல்லோரும் மதிப்புமிக்கவராக உணரவும் பாராட்டப்படவும் விரும்புகிறார்கள். மேலும் நீங்கள் ஒருவரின் மதிப்பை உண்மையான வழியில் அங்கீகரிக்கும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த பிணைப்பை உருவாக்குகிறது. இந்த கொள்கை தனிப்பட்ட அல்லது தொழில்முறை உறவுகளில் மற்றவர்களை அவர்கள் தகுதியான மரியாதை மற்றும் பாராட்டுடன் நடத்துவதை பற்றியது.
ஒருவரின் பங்களிப்புகள், திறன்கள் அல்லது குணங்களை அங்கீகரிக்க நேரம் ஒதுக்குவது நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். உங்கள் பாராட்டு மனதிலிருந்து வந்ததாகவும் குறிப்பிட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்வதே முக்கியம். ஏனெனில் மக்கள் உண்மையற்ற தன்மையை எளிதில் கண்டறிய முடியும். மக்களை உங்கள் சிந்தனை முறைக்கு எப்படி வெல்வது? புத்தகத்தின் 3ஆம் பகுதியில் மற்றவர்களை தன்பக்கம் ஈர்ப்பதற்கும் பலாத்காரம் அல்லது கட்டாயமின்றி அவர்களை உங்கள் சிந்தனை முறைக்கு வெல்வதற்கும் கார்னகி உத்திகளைப் பற்றி ஆழமாக செல்கிறார். ஒரு விவாதத்தை வெல்வதற்கான சிறந்த வழி அதை முற்றிலும் தவிர்ப்பது என்று கார்னகி பரிந்துரைக்கிறார். விவாதங்கள் பெரும்பாலும் பயனற்றவை, ஏனெனில் அவை ஒருவரின் நிலையில் தற்காப்பு மற்றும் உறுதியற்ற தன்மையை உருவாக்குகின்றன. நீங்கள் விவாதத்தில் வென்றாலும் அந்த நபரின் நல்லெண்ணெயையும் நம்பிக்கையையும் நீங்கள் இழக்க நேரிடும். சூடான விவாதங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக பொதுவான தளத்தை கண்டுபிடித்து உரையாடலை ஒரு நேர்மறையான திசையில் செலுத்த கார்னகி அறிவுறுத்துகிறார். இது மற்ற நபரின் பார்வையை ஒப்புக்கொள்வது மற்றும் உங்கள் சொந்த கண்ணோட்டத்தை முன்வைக்கும் முன் அதை புரிந்து கொள்ள வில்லைப்பம் தெரிவிப்பது ஆகியவை இதில் அடங்கும். மரியாதை பயனுள்ள தகவல் தொடர்புக்கு ஒரு மூலக்கல்லாகும். மேலும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மரியாதை காட்டுவதன் முக்கியத்துவத்தை கார்னகி வலியுறுத்துகிறார். ஒருவரிடம் நேரடியாக அவர்கள் தவறு என்று சொல்வது அவர்களை தற்காப்பு நிலையில் வைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆக்கப்பூர்வமான உரையாடலுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் மூடிவிடும். அதற்கு பதிலாக மற்ற நபரின் பால்வையை மதிக்கும் வகையில் உங்கள் கண்ணோட்டத்தை வெளிப்படுத்த நினைவில் கொள்ளுங்கள். உதாரணமாக, நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று என்னால் பார்க்க முடிகிறது. மேலும் நான் அந்த கண்ணோட்டத்தையும் பரிசீலித்தேன். இருப்பினும் நான் ஆராய வேண்டும் என்று நம்பும் மற்றொரு கோணம் இங்கே உள்ளது. இந்த அணுகுமுறை உரையாடலை திறந்த மற்றும் மரியாதைக்குரியதாக வைத்திருக்கிறது. நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் உணரும்போது விரைவாகவும் வெளிப்படையாக அதை ஒப்புக்கொள்ள கார்னகி அறிவுறுத்துகிறார். உங்கள் பிழைகளை ஒப்புக்கொள்வது தற்காப்புத்தன்மையை குறைக்கும், உங்களுக்கு மரியாதையையும் நம்பிக்கையையும் ஈட்டித் தரும். நீங்கள் மனிதன், பணிவுள்ளவர் மற்றும் உங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. உதாரணமாக, நீங்கள் வேலையில் ஒரு தவறான முடிவை எடுத்திருந்தால் உடனடியாக அந்த தவறை ஒப்புக்கொண்டு அதை சரிசெய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது நிலைமை மோசமடைவதை தடுக்கலாம், மேலும் உங்கள் குழுவிடம் உங்கள் நம்பகத்தன்மையை பராமரிக்கலாம். உரையாடல்களை நேர்மறையான குறிப்பில் தொடங்குவது கார்னகி ஆதரிக்கும் மற்றொரு உத்தி. அந்த தொடர்புக்கான தோணியை அமைக்க நட்பான வழியில் தொடங்குங்கள். நீங்கள் ஒருவரை அன்புடன் நேர்மறையுடன் அணுகும்போது அவர்கள் யோசனைகளை ஏற்றுக்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. பேச்சுவார்த்தைகளில் பொதுவான தளத்துடன் தொடங்குவது அல்லது மற்ற நபரின் பார்வைக்கு உண்மையான பாராட்டு தெரிவிப்பது அதிக ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழிவகுக்கும். இந்த அணுகுமுறை ஒரு ஒத்துழைப்பு உணர்வை உருவாக்க உதவுகிறது, அங்கு இரு தரப்பினரும் மதிப்புமிக்கவர்களாக உணர்கிறார்கள். உரையாடலின் ஆரம்பத்தில் மற்ற நபர் ஆம் என்று சொல்ல வைக்க கார்னகி பரிந்துரைக்கிறார். ஆரம்பத்திலேயே உடன்பாட்டு புள்ளிகளை கண்டுபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நேர்மறை வேகத்தை உருவாக்குகிறீர்கள். இது பின்னர் மிகவும் முக்கியமான சிக்கல்களில் ஒருமித்த கருத்தை எட்டுவதை எளிதாக்குகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினால் இரு தரப்பினரும் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளும் பகுதிகளை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். இது ஒரு கூட்டுறவை உருவாக்குகிறது, மேலும் பேச்சுவார்த்தையின் மிகவும் சவாலான அம்சங்களை வழிநடத்துவதை எளிதாக்குகிறது. மற்றொரு பயனுள்ள உத்தி மற்ற நபர் அதிகம் பேச அனுமதிக்க வேண்டும். மக்கள் தங்கள் கருத்துக்களை கேட்க விரும்புகிறார்கள், மேலும் அவர்களின் எண்ணங்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்த அனுமதிப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை மதிப்புமிக்கவர்களாக உணர வைக்கிறீர்கள். இந்த அணுகுமுறை அவர்களின் கண்ணோட்டத்தில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் உங்களுக்கு வழங்குகிறது. இது அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதை எளிதாக்குகிறது. யோசனைகளை பற்றி விவாதிக்கும்போது யோசனை அவர்களுடையது என்று மற்ற நபர் உணர அனுமதிக்க கார்னகி அறிவுறுத்துகிறார். மக்கள் தாங்களே கொண்டு வந்ததாக நம்பும் யோசனைகளுக்கு அதிக அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் முடிவை மற்ற நபர் அடைவதற்கு அனுமதிக்கும் வகையில் உரையாடலை வழிநடத்துவதன் மூலம் நீங்கள் அவர்களின் ஆதரவை மிகவும் திறம்பட வெல்ல முடியும். உதாரணமாக, நீங்கள் வேலையில் ஒரு புதிய செயல்முறையை செயல்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் அதை திணிப்பதற்கு பதிலாக நீங்கள் யோசனையை முன்வைத்து கருத்து கேட்கலாம். குழு அதை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கலாம். யோசனையை வடிவமைப்பதில் அவர்கள் பங்களித்ததாக உணரும்போது அவர்கள் அதை ஆதரித்து செயல்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அனுதாபம் என்பது கார்னகியின் செல்வாக்கு செலுத்தும் அணுகுமுறையின் மையத்தில் உள்ளது. மற்ற நபரின் கண்ணோட்டத்திலிருந்து விஷயங்களை நேர்மையாக பார்க்க அறிவுறுத்துகிறார். அவர்களின் பார்வையை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் மிகவும் திறம்பட தொடர்பு கொள்ளலாம், மேலும் இரு தரப்பினருக்கும் வேலை செய்யும் தீர்வுகளை கண்டறியலாம். நடைமுறையில் இது திறந்த கேள்விகளை கேட்பது மற்றும் பதில்களை கவனமாக கேட்பது ஆகியவை இதில் அடங்கும். உதாரணமாக, ஒரு சக ஊழியர் ஒரு புதிய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த மாற்றத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலைகள் உள்ளன என்று நீங்கள் கேட்கலாம்.
இது ஒரு உரையாடலை திறக்கிறது, அங்கு நீங்கள் அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்யலாம் மற்றும் பொதுவான தளத்தை கண்டறியலாம். மற்ற நபரின் யோசனைகள் மற்றும் ஆசைகளுக்கு அனுதாபம் காட்டுவதன் முக்கியத்துவத்தையும் கார்னகி எடுத்துக் காட்டுகிறார். உங்கள் சொந்த உணர்வுகளிலிருந்து வேறுபட்டாலும் கூட அவர்களின் உணர்வுகளை அங்கீகரிப்பதும் மதிப்பதும் நல்லுறவையும் நம்பிக்கையையும் உருவாக்க உதவுகிறது. உதாரணமாக, ஒரு வாடிக்கையாளர் சேவை சிக்கலை பற்றி வருத்தப்பட்டால் அனுதாபமும் அவர்களின் விரக்தியை புரிந்துகொள்வதையும் வெளிப்படுத்துவது நிலைமையை தணிக்க நீண்ட தூரம் செல்லும். இது இவர்களோடு நாம் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. மற்றவர்களை ஊக்குவிக்க அவர்களின் உயரிய நோக்கங்களுக்கு வேண்டுகோள் விடுமாறு கார்னகி பரிந்துரைக்கிறார். மக்கள் தங்களை நல்லவர்கள் மற்றும் உன்னதமானவர்கள் என்று நினைக்க விரும்புகிறார்கள். மேலும் இந்த இலட்சியங்களுக்கு வேண்டுகோள் விடுவதன் மூலம் நீங்கள் நேர்மையான நடவடிக்கைகளை எடுக்க அவர்களை ஊக்குவிக்க முடியும். உதாரணமாக, நீங்கள் ஒரு தொண்டு திட்டத்தில் ஒரு குழுவை வழிநடத்துகிறீர்கள் என்றால் சமூகத்தில் அவர்களின் வேலையின் தாக்கம் மற்றும் அவர்களின் முயற்சிகள் ஒரு பெரிய நன்மைக்கு எப்படி பங்களிக்கின்றன என்பதை நீங்கள் வலியுறுத்தலாம். உயர் இலட்சியங்களுக்கான இந்த வேண்டுகோள் மக்களை திறனை மீறி செயல்பட தூண்ட முடியும். உங்கள் யோசனைகளை நாடகமாக்குவது அவைகளை மேலும் கவர்ச்சிகரமானதாகவும் மறக்க முடியாததாகவும் ஆக்கலாம். உங்கள் யோசனைகளுக்கு உயிர் கொடுக்கவும் உங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கவும் விவரமான எடுத்துக்காட்டுகள், கதைகள் மற்றும் ஒப்புமைகளை பயன்படுத்த கார்னகி அறிவுறுத்துகிறார். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய தயாரிப்பை காட்சிப்படுத்தினால் ஒரு பொதுவான சிக்கலை எதிர்கொண்ட ஒரு வாடிக்கையாளரை பற்றியும் உங்கள் தயாரிப்பு அதை எப்படி தீர்த்தது என்பதும் பற்றியும் நீங்கள் ஒரு கதையை சொல்லலாம். இது உங்கள் காட்சியை மேலும் தொடர்புடையதாக ஈடுபாடாகவும் ஆக்குகிறது. உங்கள் பார்வையாளர்கள் அந்த யோசனையுடன் ஒரு உணர்ச்சி மட்டத்தில் இணைவதற்கு உதவுகிறது. இறுதியாக, மற்றவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு வழியாக ஒரு சவாலை தூக்கி எறிய கார்னகி பரிந்துரைக்கிறார். மக்கள் ஒரு நல்ல சவாலை விரும்புகிறார்கள். மேலும் உங்கள் கோரிக்கைகளை சவால்களாக வடிவமைப்பது அவர்களை நிலையை எதிர்கொள்ளவும் எதிர்பார்ப்புகளை மீறவும் தூண்ட முடியும். ஒரு வேலை அமைப்பில் இது அதிவேக இலக்குகளை அமைப்பது மற்றும் அவைகளை வளர்ச்சி மற்றும் சாதனைக்கான வாய்ப்புகளாக வடிவமைப்பது ஆகியவை இதில் அடங்கும். மக்கள் நேர்மையான வகையில் சவால் செய்யப்படும்போது அவர்கள் தங்களை நிரூபிக்கவும் பணியை உற்சாகமாக ஏற்கவும் அதிக மூந்தல் பெறுகிறார்கள். குற்றத்தை அல்லது கோபத்தை ஏற்படுத்தாமல் மக்களை எப்படி மாற்றுவது? கார்னகியின் புத்தகத்தின் இறுதி பகுதி தலைமைத்துவத்தில் கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக, குற்றத்தை அல்லது கோபத்தை ஏற்படுத்தாமல் மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்டுவது மற்றும் மாற்றத்தை எப்படி தூண்டுவது என்பதை பற்றி கவனம் செலுத்துகிறது. இந்த கொள்கைகள் எந்த ஒரு குழு அல்லது அமைப்பிலும் ஒற்றுமை மற்றும் செயல்திறனை பராமரிக்க அத்தியாவசியமானவை. கார்னகி தலைவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குவதற்கு முன் பாராட்டு மற்றும் நேர்மையான பாராட்டுடன் தொடங்க அறிவுறுத்துகிறார். குறிப்பாக, குற்றத்தை அல்லது கோபத்தை ஏற்படுத்தாமல் மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்டுவது மற்றும் மாற்றத்தை எப்படி தூண்டுவது என்பதை பற்றி கவனம் செலுத்துகிறது. இந்த கொள்கைகள் எந்தவொரு குழு அல்லது அமைப்பிலும் ஒற்றுமை மற்றும் செயல்திறனை பராமரிக்க அத்தியாவசியமானவை. கார்னகி தலைவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குவதற்கு முன் பாராட்டு மற்றும் நேர்மையான பாராட்டுடன் தொடங்க அறிவுறுத்துகிறார். இந்த அணுகுமுறை உரையாடலுக்கு ஒரு நேர்மறையான தொனியை அமைக்கிறது, மேலும் உங்கள் பரிந்துரைகளை அந்த நபர் அதிக அளவில் ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. உதாரணமாக, ஒரு ஊழியரின் செயல்பாட்டில் ஒரு சிக்கலை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் அவர்களின் பலங்கள் மற்றும் பங்களிப்புகளை ஒப்புக்கொள்வதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். இது அவர்களின் முயற்சிகளை நீங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதை காட்டுகிறது, மேலும் மேம்பாட்டிற்கான பகுதிகளைப் பற்றி விவாதிக்க அவர்களை அதிக அளவில் திறந்திருக்க வைக்கிறது. தவறுகளை நிவர்த்தி செய்ய வரும்போது நேரடியாக தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக மறைமுகமாக செய்ய கார்னகி பரிந்துரைக்கிறார். இது தர்ம சங்கடம் அல்லது தற்காப்பை ஏற்படுத்தலாம். நீங்கள் ஒரு ஒத்த தவறு செய்த ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அணுகுமுறை மற்ற நபர் தனிமைப்படுத்தப்பட்டவராக உணராமல் கருத்துக்களிலிருந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது. விமர்சனம் வழங்குவதற்கு முன் உங்கள் சொந்த தவறுகளைப் பற்றி முதலில் பேச கார்னகி பரிந்துரைக்கிறார். உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வது ஒரு நட்புணர்வை உருவாக்குகிறது, மேலும் கோபத்திற்கான வாய்ப்பை குறைக்கிறது. நீங்கள் மனிதன் மற்றும் அணுகக்கூடியவர் என்பதையும் இது காட்டுகிறது. மற்றவர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்க அதிக விருப்பத்துடன் இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு குழு உறுப்பினரால் செய்யப்பட்ட ஒரு தவறை நீங்கள் நிவர்த்தி செய்கிறீர்கள் என்றால், நான் எனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இதே போன்ற தவறை செய்தபோது எனக்கு நினைவிருக்கிறது. அது ஒரு கடினமான பாடம். இந்த சூழ்நிலையை நாம் எப்படி மேம்படுத்தலாம் என்று கண்டுபிடிப்போம் என்று நீங்கள் தொடங்கலாம். இந்த அணுகுமுறை ஒரு ஒத்துழைப்பை வளர்க்கிறது, மேலும் கற்றலை ஊக்குவிக்கிறது. நேரடி உத்தரவுகளை வழங்குவதற்கு பதிலாக கேள்விகளை கேட்க கார்னகி அறிவுறுத்துகிறார்.
இந்த அணுகுமுறை ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது, மேலும் மக்களுக்கு அவர்களின் பணிகளின் மீது ஒரு உரிமை உணர்வை அளிக்கிறது. முடிவெடுக்கும் செயல்பாட்டில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் முன்முயற்சி மற்றும் பொறுப்பை எடுக்க நீங்கள் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறீர்கள். உதாரணமாக, இதை நாளைக்குள் செய்யுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, இந்த காலக்கெடுவை பூர்த்தி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்வி உள்ளீட்டை கோருகிறது, மேலும் அந்த நபர் செயல்பாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவராக உணர வைக்கிறது. ஒருவர் தவறு செய்திருந்தாலும் கூட அவர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பது, அவர்களின் மரியாதை மற்றும் ஒத்துழைப்பை பராமரிப்பதில் மிக முக்கியமானது. கடினமான சூழ்நிலைகளில் மற்ற நபர் முகம் காக்க அனுமதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை கார்னகி வலியுறுத்துகிறார். உதாரணமாக, ஒரு சக ஊழியர் ஒரு விளக்கக்காட்சியில் தவறு செய்திருந்தால் நீங்கள் பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் நிவர்த்தி செய்யலாம், மேலும் அதை சரிசெய்வதில் ஆதரவை வழங்கலாம். இந்த அணுகுமுறை அவர்களின் நம்பிக்கையை பராமரிக்க உதவுகிறது, மேலும் தொடர்ந்து பங்களிக்க அவர்களை ஊக்குவிக்கிறது. நேர்மறை ஊக்கம் ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுதலாகும், மேலும் சிறிய முன்னேற்றங்களை கூட பாராட்ட கார்னகி அறிவுறுத்துகிறது. முன்னேற்றத்தை அங்கீகரிப்பது, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தொடர்ச்சியான முயற்சியை ஊக்குவிக்கிறது, மேலும் மன உறுதியை அதிகரிக்கிறது. உதாரணமாக, ஒரு குழு உறுப்பினர் தங்கள் வேலையில் முன்னேற்றம் காட்டியிருந்தால், அது சிறியதாக இருந்தாலும் அவர்களின் முயற்சியை ஒப்புக்கொள்வது அவர்களை சிறந்து விளங்க தொடர்ந்து முயற்சிக்க தூண்டலாம். நீங்கள் சமீப காலமாக விவரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதை நான் கவனித்தேன், மேலும் இது உண்மையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்வது அவர்களின் நேர்மறை நடத்தையை வலுவாக்குகிறது. வாழத் தகுந்த ஒரு சிறந்த நற்பெயரை ஒருவருக்கு அளிக்குமாறு கார்னகி பரிந்துரைக்கிறார். அவர்களின் திறன்கள் மற்றும் குணத்தில் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அவர்களை சிறந்து விளங்கவும் நீங்கள் அமைத்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் தூண்டுகிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய குழு உறுப்பினருடன் பணிபுரிகிறீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் வேலை எத்திக் பற்றி நான் நிறைய நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டேன், மேலும் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு அருமையான வேலை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்வது இந்த நேர்மறை எதிர்பார்ப்பு நீங்கள் உருவாக்க உதவிய நற்பெயருக்கு ஏற்ப வாழ அவர்களை தூண்ட முடியும். மற்றவர்கள் சவால்களை சமாளிக்க உதவுவதற்கு ஊக்கம் முக்கியமாகும். ஒரு சிக்கலை எளிதில் சரிசெய்யக்கூடிய ஒன்றாக வடிவமைப்பதன் மூலம் நீங்கள் பயத்தை குறைத்து ஊக்கத்தை அதிகரிக்கிறீர்கள். இது அந்த நபர் நடவடிக்கை எடுப்பதை எளிதாக்குகிறது. உதாரணமாக, ஒருவர் ஒரு பணியுடன் போராடினால், இது இப்போது சவாலாக தெரிகிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சில மாற்றங்களுடன் நீங்கள் அதை மாஸ்டர் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த ஊக்கம் அந்த நபர் தடையை சமாளிக்கும் தங்கள் திறனில் நம்ப உதவும். இறுதியாக, நீங்கள் பரிந்துரைத்ததை செய்வதில் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக உணர வைக்க கார்னகி அறிவுறுத்துகிறார். மக்கள் தங்கள் செயல்களைப் பற்றி நன்றாக உணரும்போது அவர்கள் அதிக உந்துதல் பெறுகிறார்கள், மேலும் அந்த நடத்தைகளை மீண்டும் செய்ய வாய்ப்புள்ளது. உதாரணமாக, நீங்கள் யாரோ ஒரு கூடுதல் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றால், அதை வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கான வாய்ப்பாக நீங்கள் வடிவமைக்கலாம். நன்மைகளை எடுத்துரைப்பதன் மூலம், மேலும் அவர்களின் திறனில் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் பணியை மேலும் கவர்ச்சிகரமானதாக ஆக்குகிறீர்கள், மேலும் அதை ஏற்க அவர்களின் விருப்பத்தை அதிகரிக்கிறீர்கள். முடிவுரை: டேல் கார்னகியின் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் வெற்றிக்குரிய உத்திகளை விட அதிகமாக வழங்குகிறது. இது அனுதாபம், மரியாதை மற்றும் புரிதலில் வேரூன்றிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை வழங்குகிறது. இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் மற்றவர்களை எப்படி தன்பக்கம் ஈர்ப்பது என்று கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், உங்களிலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களிலும் உள்ள சிறந்ததை எப்படி வெளிப்படுத்துவது என்றும் கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த நுட்பங்கள் எளிமையானவை, ஆனால் அவற்றின் தாக்கம் ஆழமானதாக இருக்கலாம். நீங்கள் அவற்றை பயன்படுத்த தொடங்கும்போது மக்கள் எப்படி உங்களுக்கு பதிலளிக்கிறார்கள், அவர்கள் எப்படி திறக்கிறார்கள், மேலும் உங்கள் நலனில் உண்மையிலேயே அக்கறை கொண்ட ஒருவராக அவர்கள் உங்களை எப்படி பார்க்க தொடங்குகிறார்கள் என்பதில் நுண்ணிய மாற்றங்களை நீங்கள் கவனிப்பீர்கள். இது வெறும் நண்பர்களை உருவாக்குவது அல்லது விவாதங்களில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் தொடும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் வளமாக்கும் அர்த்தமுள்ள தொடர்புகளை பற்றியது. இது உங்கள் தனிப்பட்ட உறவுகளில், உங்கள் தொழில் வாழ்க்கையில் அல்லது உங்கள் அன்றாட பழக்கங்களில் இருந்தாலும் இந்த பாடங்கள் ஒரு திசைகாட்டியாக செயல்படும். இது மற்றவர்களுடன் ஆழமான, அதிக திருப்திகரமான தொடர்புகளை நோக்கி உங்களை வழிநடத்தும். மற்றும் பதப்பொழுதும் துண்டிக்கப்பட்டதாக உணரும் உலகில் இந்த காலத்தால் அழியாத கொள்கைகள் பாலங்களை உருவாக்கவும், புரிதலை வளர்க்கவும், மேலும் நேர்மறையான மாற்றத்தின் அலையலையான விளைவை உருவாக்கவும் ஒரு வழியை வழங்குகின்றன. அது டேல் கார்னகியின் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் மூலம் எங்கள் பயணத்தின் முடிவுக்கு எங்களை கொண்டு வருகிறது. இந்தச் சுருக்கம் உங்களுக்கு தகவலுடன் மட்டுமல்லாமல் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது என்று நம்புகிறேன். நாம் விவாதித்த கொள்கைகள் வெறும் நுட்பங்களை விட அதிகம்.
அவை ஒரு மனநிலை, அனுதாபம், நேர்மை மற்றும் மற்றவர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்ட ஒரு வழி. நீங்கள் முன்னேறும்போது இந்த கொள்கைகளைப் பற்றி சிந்திக்கவும் அவற்றை உங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று பரிசீலிக்கவும் உங்களை ஊக்குவிக்கிறேன். இது உங்கள் தனிப்பட்ட உறவுகள், உங்கள் தொழில் அல்லது உங்கள் அன்றாட பழக்கவழக்கங்களில் இருந்தாலும் இந்த காலத்தால் அழியாத பாடங்கள் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களுடன் இணைக்க, வலுவான உறவுகளை உருவாக்க, மேலும் இறுதியில் அதிக திருப்திகரமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவும். வெற்றிக்கான திறவுகோல் இந்த யோசனைகளை புரிந்துகொள்வது மட்டுமல்ல, ஆனால் அவற்றை தொடர்ந்து பிராக்டிஸ் செய்வதுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கொள்கைகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக ஒருங்கிணைக்கிறீர்களோ அவ்வளவு இயற்கையாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துபவையாகவும் அவை மாறும். இந்த ஆடியோ புக் சுருக்கத்தை கேட்க நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. நீங்கள் இதை ரசித்திருந்தால் இந்த நுண்ணிகைகளால் பயனடையக்கூடிய மற்றவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளவும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் எண்ணங்கள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் அவற்றை கேட்க நான் விரும்புகிறேன். அடுத்த முறை வரை கற்றுக்கொண்டே இருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள், மேலும் உங்களைச் சுற்றியுள்ள உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருங்கள்.